இது ஒரு குடிசை தொழிலாக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் நானும் என் மனைவி மட்டும் ஆரம்பிச்சு ஒரு கம்பெனி. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 13 நாடுகளில் நம்முடைய கம்பெனி வந்து ஒரு பறந்து இருந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் வெக்ஸாக இருந்து நமக்கு இனிமேல் குழந்தை கிடைக்காதுன்னு நிலைமையிலேருந்து வந்தவர்னால அவர் ரொம்ப ஒரு அதிசயமாக இதை பார்க்குறாரு. நான் ரஷ்யன் கவர்மெண்ட் நான் பேசுறேன், எம்பசில பேசுறேன். ஆனால் இது வெஜிடேரியனா? மாமாக்கு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆனால் எங்க அம்மாவுக்கு குழந்தை இருக்கு, நான் பிறந்திருக்கேன். இப்போ எனக்கு குழந்தை இல்லை. இந்த உங்களுடைய அந்த செக்ஸுவல் பிரச்சனை இல்லை உடம்பு தான் பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா நம்ம பால் மூலமா குழந்தை கிடைக்கும். ஒரு நோய் இருக்கு, 0 ஸ்பெர்மே இருக்காது ஒரு. அப்படிப்பட்டவங்களுக்கு கூட நம்ம வந்து சக்சஸ் ரேட்டு கொஞ்சம் கொடுத்தோம். பிள்ளைகள் இறந்து போறதை நம்ம பார்ப்போம். அதாவது இயற்கையான இது வேற, அவன் ஒண்ணுமே ட்ரீட்மெண்ட் எடுக்க தேவையில்லை. ஒரு 10 ஹவர் ஒரு பைத்தியம் தூங்கிட்டானா அவன் சரியாயிடுவான். ஆனா அவன் தூக்கம் வராது. மட்டும்தான் இருக்கா? பெண்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளே கிடையாது. நீங்க புளி கலந்த உணவுகள் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, அந்த புளிப்புங்கிற சுவை அது ரத்த ஓட்டத்தை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடும். சுண்டல் கத்திரிக்காய் வந்து காய்கறிகளின் ராணி. என்ன கலக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தா நண்பர் சொன்னாரு, நாங்க இந்த செக்கு அரைக்குது சக்கை வரும்ல, இந்த சக்கையை அவன் 22 ரூபா per கிலோ கொடுத்து வாங்கிட்டு போறோம். இது வந்து பால்ட்ட வாங்கி சாப்பிட்றது கூட உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கூட வச்சுக்கலாம். நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. அதாவது வந்து சின்ன வெங்காயம் சாப்பிடுங்க, பப்பாளி பழம் சாப்பிடுங்க, அப்புறம் வந்து தேங்காய் சாப்பிடுங்க. அதுக்கு பிறகு வந்து சீத்தாப்பழம் தான் பார்த்தீங்கன்னா 25+ இன்கிரீடியன்ஸ் எல்லாமே மாஷால்லா உலக லெவல்ல இன்னைக்கும் விஐபி சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள்கள் தான். தெரிஞ்சவங்க சாப்பிட்றாங்க, தெரியாதவங்க வந்து தன்னோட வாழ்க்கை அப்படியே ஓட்டிக்க. ஒரு பெண் நமக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, நான் வந்து 15 வருஷமா ஒழுங்கான தாம்பத்தியம் கணவன் எனக்கு கொடுக்கல. சரி, குறிப்பா சொல்லணும்னா அவர் வந்து மாஸ்டர்பேஷன்ல வந்து சந்தோஷமா இருக்காரு, என்னை தொட மாட்டுறாரு. உயர் குலத்துல பிறந்த ஒரு பெண், நான் குடும்பமும் அந்த மாதிரி அந்த குடும்பத்துல வந்தவங்க, எனக்கு தப்பு செய்ய வந்து தோணுது, ஆனா தப்பு செய்ய முடியாது. இல்லை 40 செகண்ட்ல எஜாக்குலேட் ஆகுறவங்களாம் இருக்காங்க. சரி, இன்னைக்கு 2 விதமான பெண்கள் இருக்காங்க. ஒரு பெண்கள் எப்படி லீலா பேலஸ்ல ஒரு மீட்டிங் போயிருந்தோம். அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா அது ஒரு கவுண்டர். உலகத்துல வாழ்ந்த ராஜாக்கள் பெரிய சாம்ராஜ்யம் நல்லா இருந்ததுக்கு காரணம் நல்ல தாம்பத்தியம். இருக்கக்கூடிய ஒரு வாலிபர் 27% ஆண்கள் தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்த திருப்திப்படுத்துறதுல வந்து குறைபாடா இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்தியாவோட சர்வே. உலக லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி 2022 எடுத்த சர்வே என்னன்னா, இனி வரக்கூடிய ஆண்களுக்கு குழந்தை பிறக்கிறதே கஷ்டம்.